ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 43. கோபி அடித்துவிட்டு சென்றதிலும் பேசிவிட்டு சென்ற வார்த்தைகளிலும் சிலையாக உறைந்து நின்றான் அஸ்வின். கண்கள் கலங்கி நீரை பொழிய தயாராகிவிட என்ன நிகழ்ந்தது என்று புரிந்து தன்னிலை அடையவே சில நிமிடங்கள் ஆனது அவனுக்கு. சுற்றும் முற்றும் பார்க்க கோபி வீட்டை விட்டு சென்று அடுத்த நொடியே ரிதன்யா அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு இருந்தாள். அதற்கு மேல் அங்கே நிற்காமல் வேகமாக தன் அறைக்கு சென்றான் அஸ்வின். கட்டிலில் சென்று அமர்ந்தவனின் இதயம் சுக்குநூறாக உடைந்து விட்டிருந்தது. இரு கைகளையும் கோர்த்து தன் உணர்வுகளை அடக்க முயற்சித்து கொண்டிருந்தான். ஆனால் அது முடியாமல் போகவே வெடித்து அழுதான். பல வருடங்கள் கழித்து மாதவி இறந்தபோது அழுததை போல் இப்பொழுது மீண்டும் அழுதான். அம்மா என்று அரற்றினான். கோபியிடம் வந்த பிறகு இத்தனை வருடங்களில் இப்போதுதான் முதன்முறையாக தன் அம்மாவை நினைத்து அழுகிறான். குறும்பு பேச்சோடும் சிரித்த முகத்தோடும் எப்போதும் வாயை திறந்தால் உருளும் பொய்யோடும் சந்தோஷமாக வலம் வருபவன் இன்று அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். கணக்கில்லாமல் அழுது தீர்த்தான். ஏன் இப்படி ஒரு நிலைமை என்று அவனுக்கு புரியவே இல்லை. ரிதன்யா ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று யோசித்து யோசித்து அவனுக்கு தலையே வெடிப்பது போல ஆனது. அவர்களுக்கு திருமணம் முடிந்து முதலிரவிற்காக ஏற்பாடு செய்திருந்த போது நடந்ததை நினைத்து பார்த்தான். திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்தபோது அவளுடைய நண்பர்கள் எல்லோரும் உடன் வந்தார்கள். கலாட்டாக்கள் எல்லாம் முடிந்து கொஞ்ச நேரம் கழித்து எல்லோரும் கிளம்பி சென்று விட்டார்கள். மறுநாள் தான் முதலிரவிற்கான ஏற்பாடு என்பதால் அப்போது யாரும் வரவில்லை. சங்கவியும் மங்கையும் கூட திருமணம் முடிந்த நாள் அன்று மாலையே ஊருக்கு கிளம்பி சென்று விட்டார்கள். மறுநாள் வீட்டில் கோபி, ரிதன்யா, முருகேசன், வைதேகி, அஸ்வின் தவிர வேறு யாரும் இல்லை. அஸ்வின் தான் டெக்கரேட்டரை வைத்து முதலிரவு அறையை தயார் செய்து கொண்டிருந்தான். கோபி எங்கோ வெளியே சென்றிருந்தான். அறை அலங்காரம் முடிந்ததும் பணம் கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு ரிதன்யாவை தேடினான். வைதேகியிடம் கேட்க அவள் மொட்டை மாடியில் இருப்பதாக கூறினார். அங்கே சென்றான். தனியாக அமர்ந்து எதையோ யோசித்து கொண்டிருந்தாள் ரிதன்யா. அவள் அருகில் சென்று அமர்ந்தான். ரிதி, என்ன ஆச்சு? ஏன் இங்கே வந்து உட்கார்ந்திருக்க என்று கேட்டவனின் முகத்தை கலவரத்தோடு பார்த்தாள். என்ன ஆச்சு? ஏன் உன் முகம் இப்படி இருக்கு என்று பதறினான் அஸ்வின். அச்சு, பயமா இருக்குடா என்று அவன் கையை இறுக பற்றி கொண்டாள் ரிதன்யா. உரக்க சிரித்தான் அவன். இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடி? ஆனால் அவள் முகம் மாறவில்லை. ஏண்டி இப்படி பயப்படுற? அம்மா, உள்ளே என்ன நடக்கும்னு தெரியும் இல்ல என்று மெல்லிய குரலில் கண்ணடித்து கேட்டான். நான் என்ன பாப்பாவா? அதெல்லாம் தெரியும். அப்புறம் என்ன? தெரியலடா. இப்போ மம்மி டாடி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. வானத்தை வெறித்து கொண்டு அவள் சொல்ல இன்னும் அவளை நெருங்கி அமர்ந்து தோளோடு அணைத்து தன்மேல் சாய்த்து கொண்டான். எதுக்கு அவங்க இல்லைன்னு ஃபீல் பண்ணுற? அவங்க கிட்ட என்ன பேசணுமோ, என்ன கேட்கணுமோ, என்ன எதிர்பார்க்குறியோ எல்லாத்தையும் என்கிட்ட பண்ணு என்றான். அவன் தோளில் வாகாக சாய்ந்து கொண்டவள், தெரியல அச்சு, மனசு ஒரு மாதிரி இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இப்படி தான் ஆகும். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்னோட மனசை சரிப்படுத்திக்குவேன். முதல்ல காலேஜ் போகும்போது, அதுக்கப்புறம் முதல்ல வேலைக்கு போகும்போது, இப்படி ஒவ்வொரு தடவையும் படபடன்னு இருக்கும். நேற்று கல்யாணம் ஆகும்போது கூட அப்படி எனக்கு தோணலடா. ஆனால் இப்போது ஒரு மாதிரி இருக்குது. அப்போது ஒன்று பண்ணுவோமா? கொஞ்ச நாள் கழித்து வேணும்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சுக்கலாமா? என்ன, மாமா தான் ரொம்ப ஆசையாக இருந்தார். டேய், நான் அப்படி சொல்லலடா. பின்ன வேற எப்படி? இனிமேல் எதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது, யோசிக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் எப்பவும் மாமா இருப்பார். அப்போ நீ இருக்க மாட்டியா என்றாள் வருத்தத்தோடு. மாமாவுக்கு தான் தலையெடுத்து உன் கூட காலத்தை ஓட்டணும்னு உன்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க எனக்கு என்ன வேண்டுதலா? உன்னை விட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ போயிடுவேன். அவன் கூறிய அடுத்த நொடி அவனை அடி வெளுத்து இருந்தாள். மூஞ்சப்பாரு, பேசுகிற பேச்சப்பாரு என்றாள் கோபமாக. வெரி குட், இப்போதான் நீ எப்பவும் போல இருக்க என்றவனை முறைத்தாள். அதாவது பிசாசு மாதிரி என்று சொல்லிவிட்டு உரக்க சிரித்தான். அவனை முறைத்து கொண்டே இருந்தவள் மீண்டும் அவனை அணைத்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து அழுத்தியவன், ரிதி, இது நீ ஆசைப்பட்ட லைஃப். ஜாலியாக என்ஜாய் பண்ணு. எத்தனை பேருக்கு கிடைக்கும்? லவ் பண்ணவரையே கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் எல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கு. லவ் மட்டுமா கிடைச்சிருக்கு? அது கூட சேர்ந்து உன்னோட குடும்பமே கிடைச்சிருக்கு. நீ எவ்வளவு லக்கின்னு புரியுதா? இனி உன்னோட லைஃப்பில் தனிமை இல்லை. உன்னோட மாமா உன் கூடவே இருக்க போகிறாரு. அதை விட உனக்கு வேறு என்ன வேணும் சொல்லு? இந்த பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியாக சந்தோஷமாக வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போ. சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவள் முகத்தில் தெளிவோடு அவனிடம் கூறினாள். ரொம்ப தேங்க்ஸ் அச்சு. ஒரு மாதிரி இருந்துச்சு. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். அத்தை நல்லா தான் பேசுகிறாங்க. ஆனாலும் இதை பற்றி பேச ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ்டா. உன் தேங்க்ஸை எடுத்துக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் போடு. அப்படியா? கிச்சனில் இருக்கிற டஸ்ட்பின்லையா இல்லை பின்பக்கம் இருக்கிறதுலையா?
இப்பொழுது அவன் அவளை மறைக்க அவள் உரக்க சிரித்தாள். பின் அவனும் மெதுவாக புன்னகைத்தான். எழுந்து கொண்டவன் அவள் கைப்பிடித்து தூக்கினான். வா, கீழே போகலாம். ஆமாம், ஏன் பியூட்டி பார்லர் மேக்கப் வேண்டாம்னு சொல்லிட்ட? அழகாக ரெடியாகி இருக்கலாம் இல்லை? ஏன் இப்போ மட்டும் நான் அழகா இல்லையா? அவள் கன்னம் பிடித்து கிள்ளியவன், உனக்கு என்னடி, எப்பவுமே நீ அழகுதான் என்றான் சிரித்து கொண்டே. அப்புறம் என்ன, இந்த மேக்கப் போடுறேன்னு எக்ஸ்ட்ரா லக்கேஜை முகத்தில் ஏற்றுறது எனக்கு எப்பவுமே பிடிக்காது. நானே போட்டுக்கிற மேக்கப் மட்டும்தான். அடேங்கப்பா, அதுவேவா அவ்வளவு ஓவர்லோடாக இருக்கு? மீண்டும் அவன் முதுகில் 2 அடி வைத்துவிட்டு அவனை தாண்டி முன்னே நடந்தாள். சரி சரி, அத்தையும் மாமாவையும் நான் பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே இந்தரோட ஃப்ளாட்டில் போய் தங்கிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் காதில் கூறினான். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வீடு உங்களுக்கு மட்டும்தான். வெட்கத்தில் அவள் முகம் சிவந்து போனது. ஐயோ ரிதி, உனக்கு வெக்கப்பட எல்லாம் தெரியுமா? போதும் போதும், எல்லா வெக்கத்தையும் இங்கேயே காட்டிட்டா அப்புறம் மாமா கிட்ட எப்படி வெக்கப்படுவ என்று சொல்லிவிட்டு ஓடினான். அவர்கள் மணாலி சென்றிருந்த போது ஒரு நாள் ரிதன்யா அவனை அழைத்தாள். என்ன ஆச்சு, எங்களை அனுப்பிவிட்டுட்டு ஃபோன் பண்ணவே இல்லை, இத்தனை நாள் ஆச்சு. நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, எதுக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சேன். போடா, இறங்கிய குரலில் கூறினாள். என்ன ரிதி, ஆமான்னு சொன்னால் சந்தோஷப்படுவேன்ல. அதை கேட்டு சில நொடிகள் அமைதியாக இருந்தவள், அச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா என்றாள். மாமா என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போவும் அவர் கைக்குள்ளேயே என்னை வச்சுக்கிறாரு. ரொம்ப வருஷம் கழித்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் மூவா, வேற என்ன சொல்லணும்? மாமா சந்தோஷமாக இருக்காரா ரிதி? ரொம்ப தேங்க்ஸ் ரிதி. அவரை எப்போவும் அப்படியே பார்த்துக்கோ, உன் சந்தோஷத்தை அவர் பார்த்துக்குவாரு. அவள் அமைதியாக இருந்தாள். அவள் மனநிலையை மாற்றும் பொருட்டு கேட்டான். ஆமா ரிதி, லீவை இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணவா? எதுக்கு அச்சு, நாங்கள் நாளைக்கு நைட்டு வந்துடுவோம். அது ஓகே, இத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்ப, வந்து தூங்க வேண்டாமா? குறும்பான சிரிப்போடு அவன் கேட்டான். சி போடா என்று விட்டு அவள் அழைப்பை துண்டித்தாள். இவ்வளவு பேசியும் அப்பொழுதெல்லாம் கோபப்படாதவள் இப்பொழுது ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. இரவு வெளியில் செல்ல பிடிக்காமல் அறைக்குள்ளேயே முடங்கிக் கொண்டான். உணவு உண்ணக்கூட வெளியில் செல்லவில்லை. மறுநாள் காலையில் எழுந்தவனுக்கு தலை விண்ணென்று வலித்தது. தன்னை சரிப்படுத்தி கொண்டவன் எழுந்து வெளியில் வந்தான். இன்னும் கோபியின் அறை கதவு திறக்கப்படாமல் இருக்க சென்று டைனிங் டேபிளை பார்த்தான். இருவரும் இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு மிச்சதை அப்படியே வைத்திருந்தனர். அவன் சாப்பிடவில்லை என்று தெரிந்தும் இருவரும் அவனை அழைக்கவில்லை. அவனுக்கு வேண்டுமென்றால் வந்து சாப்பிடட்டும் என்ற எண்ணமோ? யோசித்தவனுக்கு மனதில் வலி எழுந்தது. நல்ல வேளை, இரவு இட்லி செய்திருந்ததால் காலையில் அது கெடவில்லை. மதியம் 2 வேளைக்கான உணவையும் வேக வேகமாக தயார் செய்து முடித்தான். 8 மணி அளவில் ரிதன்யா எழுந்து வெளியில் வந்தவள் அரை கதவை தாழ் போட்டு விட்டு வர புரியாமல் பார்த்தான் அஸ்வின். அப்போதுதான் கவனித்தான் கோபியின் செருப்பு வெளியே இல்லை என்பதை. ஆட்டோ அங்கேதான் இருந்தது. அப்படியென்றால் எங்கே எதில் சென்று இருப்பார் என்று யோசித்தான். அன்று சனிக்கிழமை என்பதால் பிள்ளைகளுக்கு விடுமுறை. அதனால் ஸ்கூல் சவாரி இல்லை. ஆனால் அஸ்வினிற்கும் ரிதன்யாவிற்கும் அலுவலகம் உண்டு. குளித்து முடித்து கிளம்பியவன் இரவு சாப்பிடாமல் விட்ட இட்லியை சூடாக்கி சாப்பிட்டுவிட்டு தன் மதிய உணவை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பினான். அவனும் ரிதன்யாவும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. அவன் கிளம்பும் வரை கோபியும் வரவில்லை. மனம் முழுவதும் பாரமாக பைக்கை எடுத்துக்கொண்டு அலுவலகம் நோக்கி சென்றான். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசிக்கிட்டோம், எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டியா ரிதி? அவன் மனம் ஊமையாக அழுது கொண்டே அந்நாளிற்கு சென்றது. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.